குழந்தைகளாக ஆக்கப்படுவதை தடுக்கும் மையம் வச்சிருக்கு. ஸோ என்னோடது வந்து ப்ரிவென்ஷன் சென்டர். அந்த குழந்தை ஸ்பெஷல் சைல்டாக மாறாமல் ஒன் மேன் ஆர்மின்னு உங்களுக்குலாம் சில அமைப்புகள் இருக்குது. எனக்கு இன்ன வரைக்கும் எந்த அமைப்புகளும் இல்லை. ஒரே ஆளாக நின்று நான் படித்ததெல்லாம் வச்சு புதுசாக ஒரு கான்செப்ட் கிரியேட் இருக்கு. அதை வந்து என்னன்னு சொல்லி நான் பார்ப்போம். புக்கில் எடுத்து பார்த்தப்ப என்ன இருந்துச்சுன்னா, எமோஷனல் அப்யூஸ்னு என்னன்னு கேட்டால், ஃபோர்ஸிங் எ சைல்டு டு பெர்ஃபார்ம் அ டீக்ரேடிங் ஆக்டிவிட்டி. ஒரு மதிப்பு குறைவான ஒரு வேலையை ஒரு குழந்தையை செய்ய சொல்லி வற்புறுத்துவது, கான்ஸ்டன்ட் கிரிட்டிசிசம். செய்யக்கூடாது. ஐயா இதுதானே தலைவர், பத்திரமா கொண்டு போய் விட்டுறாங்க. மற்றவர்கள் எல்லாருமே பேரண்ட்ஸ், 2 பேருக்கு தான் விழ போகுது. கற்றலில் சிரமம் உள்ள குழந்தைகள் முதல்ல எழுத ஆரம்பிப்பாங்க. காத்தால இருந்து அடிக்க ஆரம்பிக்கும். நம்ம தானே பார்த்துருக்கோம்ல. இன்ன வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட்ல நம்ம செய்ய விடுறது இல்லை. அது என்ன பழக்கம்? வலது கையில் வலது காலை எடுத்து வச்சுக்குவோம். ஏன் 2 காலையும் ஜம்ப் பண்ணி வச்சா அவங்க என்ன ஆகும்? அது யார் அந்த வலது